வணக்கம். நான் டாக்டர் செல்வகுமார் கமலநாதன், என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய முந்தைய காணொலியில் நேச்சுரல் டிடெக்ஷன் மற்றும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரீசனிங் பற்றி விரிவாக எடுத்துக்காட்டுகளுடன் நாம் சந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் நாம் காண இருப்பது Procedural versus Declarative knowledge, அதாவது நடைமுறை மற்றும் அறிவு எவ்வாறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் கணினியை மேம்படுத்துகிறது என்பதை பற்றி காண இருக்கிறோம். முதலில் Procedural versus Declarative knowledge பற்றி பார்ப்போம். Procedural and Declarative knowledge are two fundamental types of knowledge in cognitive science, artificial intelligence and learning theory. அதாவது அறிவாற்றல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் கற்றல் கோட்பாடு ஆகியவற்றின் நடைமுறை மற்றும் அறிவு இரண்டும் அடிப்படை வகை அறிவாகும். இரண்டு நாலேஜை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒன்று ப்ரொசீஜரல் நாலேஜ், இரண்டாவதாக டிக்ளரேட்டிவ் நாலேஜ். அதாவது ப்ரொசீஜரல் நாலேஜ் அப்படின்னா நடைமுறை அறிவு, நோயிங் ஹவ், ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்கிறது. அடுத்து ரெண்டாவதாக டிக்ளரேட்டிவ் நாலேஜ், பிரகடன அறிவு, நோயிங் வாட், என்ன. இப்போது ஒரு காஃபி ப்ரிஃபர் பண்ணணும், நம்ம காஃபி தயாரிக்கணும் வீட்டில் அப்படின்னா நம்ம அதை எவ்வாறு காஃபி தயாரிக்கிறது. முதல்ல பாலை சூடு பண்ணணும், அடுத்தது காஃபி டிகாஷன் கொதிக்க வைக்கணும், அடுத்து சர்க்கரையை தேவையான அளவுக்கு எடுத்து வைக்கணும், எவ்வாறு எந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜரல் நாலேஜ், நடைமுறை அறிவு, எப்படி தயாரிக்கணும். காஃபி தயாரிக்கணும் அப்படின்னா என்னது, அது எவ்வாறு தயாரிப்பது அப்படின்றது, நமக்கு காஃபினா என்ன அப்படின்றது தெரியணும். அதுக்கு பேர் டிக்ளரேட்டிவ் நாலேஜ். நம்ம முதலாவதாக ப்ரொசீஜரல் நாலேஜை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ப்ரொசீஜரல் நாலேஜ்னா த ப்ரொசீஜரல் நாலேஜ் ரெஃபரஸ் டு நாலேஜ் ஆஃப் ஹவு டு பர்ஃபார்ம் டாஸ்க்ஸ் ஆர் ஆக்ஷன். நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு செயலுனா நமக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். அந்த புரிதலின் மூலம் வந்த நாலேஜ், அறிவை பயன்படுத்தி அந்த வேலையை நம்ம எவ்வாறு படிப்படியாக செய்யணும் அப்படின்றது தான் ப்ரொசீஜரல் நாலேஜ், நடைமுறை அறிவு. அதை நம்ம பணிகளையோ ஒரு செயல்களையோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுது அப்படின்றத பற்றி தான் இது சொல்லுது. அதோட இந்த ப்ரொசீஜரல் நாலேஜ் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அதையெல்லாம் பற்றி எக்ஸிக்யூட் பண்ணுறது அண்ட் ஆர்டிகுலேட்டட் எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா இந்த ப்ரொசீஜரல் நாலேஜ், நடைமுறை அறிவு என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிப்படையாக எக்ஸ்பிளிசிட்லி வெளிப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லாத திறன்கள் மற்றும் செயல்முறைகளை இன்கார்பரேட் உள்ளடக்கி இருக்குது. இதோட சிறப்பியல்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா ஆஃப்டன் அன்கான்ஷியஸ் ஆர் இம்ப்ளிசிட். அதாவது பெரும்பாலும் இந்த அறிவை நம்ம எப்படி நம்ம பெறுவோம் அப்படின்னா மயக்க நிலையில், அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போதும் இம்ப்ளிசிட்டாக, மறைமுகமாக, இன்டைரக்டான்னு கூட சொல்லலாம், இம்ப்ளிசிட்டாகவும் நம்ம பெறுவோம். அதோட லேர்ன்டு த்ரூ ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறது பயிற்சி செஞ்சு அதோட நம்மளுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலமாக இந்த ப்ரொசீஜரல் நாலேஜை நம்ம கற்றுக்கிறோம். அடுத்து இதில் டிஃபிகல்ட் டு வெர்பலைஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பிளிசிட்லி. இந்த ப்ரொசீஜரல் நாலேஜை வாய்மொழியாகவோ அல்லது டைரக்டாகவோ நம்மளால் மற்றவங்களுக்கோ இல்லை வெளியே சொல்கிறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடைசியாக டெமான்ஸ்ட்ரேட்டட் பை டூயிங் ரேதர் தேன் எக்ஸ்பிளைனிங். நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக, சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம செஞ்சு தான் நிரூபிக்க முடியும், செய்து காட்டுவதன் மூலம். அதாவது சொல்வதை விட செய்வதன் மூலமாக இந்த ப்ரொசீஜரல் நாலேஜை நம்ம நிரூபிக்கலாம். இதுக்கு எடுத்துக்காட்டாக எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் பைசைக்கிள், சைக்கிள் ஓட்டுறது. நான் இப்படி ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டேன், ஒரு காலை எடுத்து போட்டு சைக்கிள் மறிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக செய்து காட்டுறது. அதே மாதிரியாக பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார் வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, மேலும் இந்த மெடிக்கல் டொமைனில் சர்ஜரி பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரொசீஜரல் நாலேஜுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. கடைசியாக ட்ரைனிங் அ நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எல்லாம் நம்ம இந்த ப்ரொசீஜரல் நாலேஜ் அடிப்படையில் தான் எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அடுத்ததாக
டிக்ளரேட்டிவ் நாலேஜ், பிரகடன அறிவு, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. டிக்ளரேட்டிவ் நாலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கான்செப்ட்ஸ் and information that can be explicitly stated or written down. அதாவது இந்த அறிவு அப்படி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளிசிட்டாக எழுதக்கூடிய ஃபேக்ட், உண்மையான விஷயங்களையும் ஃபேக்ட் கருத்துக்களையும் இன்ஃபர்மேஷனையும் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ் அண்ட் எக்ஸ்பிளிசிட், உணர்வுபூர்வமானது மற்றும் வெளிப்படையானது. ப்ரொசீஜரலுக்கு எதிர்மறையானது. அதில் இம்ப்ளிசிட்டாக இருக்கும், இதில் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது. அடுத்து ஈஸிலி வெர்பலைஸ்ட் அண்ட் கம்யூனிகேட்டட், எளிதில் ஈஸியாக நம்ம வாய்மொழியாக கம்யூனிகேஷன் பேசும்போதோ நம்ம ஈஸியாக இந்த நாலேஜை மற்றவங்களுக்கு தொடர்பு கொள்ள ஷேர் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டோர்டு இன் அ ஸ்ட்ரக்சர்டு வே, ஒரு ஆர்டரில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட இதை நம்ம ஈவன் பாடப்புத்தகமாகவோ இல்லை ஒரு டேட்டா பேஸ் மாதிரியோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பாரிஸ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டெல்லி இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிக்கும்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், டெல்லி இந்தியாவின் தலைநகரம் அப்படின்னு. அதே போலவே அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபார்முலா ஃபார் பேக் ப்ரொபகேஷன் நியூரல் நெட்வொர்க், இல்லை ஒரு நியூரல் நெட்வொர்க்குக்கு நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அதை போலவே சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக எக்ஸ்பிளைனிங் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் கேன், ஜெனரேட்டிவ் ஆர்கிடெக்சரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நாம் காண இருப்பது லாஜிக் ப்ரோக்ராமிங், அதாவது தர்க்க நிரலாக்கம். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம விரிவாக ப்ரோலாக் பேஸ் பண்ணி நம்ம நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்லேருந்து எவ்வாறு நம்ம அறிவை பயன்படுத்தி தீர்வுகளை கொண்டு வர்றது. ஸோ லாஜிக் ப்ரோக்ராமிங் இஸ் ஒரு ப்ரோக்ராமிங் பேரடைம் பேஸ்ட் ஆன் ஃபார்மல் லாஜிக். அதாவது ஒரு ப்ரோக்ராம் நாலேஜ் ப்ரோக்ராமிங்கை லாஜிக்கை ப்ரோக்ராமிங்கை எப்படி ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணுறது. இதில் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நேரடியாக ஒரு தகவலையோ ஒரு வாக்கியத்தை எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஃபேக்ட், ரூல் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து உள்வாங்கி நம்ம ஒரு லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு தீர்வை கொண்டு வரோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, தனித்துவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதோட இந்த மோஸ்ட் காமன்லி இந்த பிளாட்ஃபார்மில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோலாக், ப்ரோக்ராமிங் இன் லாஜிக்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் ப்ரோலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கீ கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஃபேக்ட். ஃபேக்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ, எப்போதும் அது உண்மையாகவே இருக்கும். நம்ம லாஜிக்கில் படிச்சிருப்போம் டாட்டாலஜி, ஆல்வேஸ் டாட்டாலஜி, அது எப்போவுமே ட்ரூவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜான் இஸ் பேரண்ட் ஆஃப் மேரி. ஆனால் ஜான் இஸ் பேரண்ட் ஆஃப் மேரி நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதை தான் இங்கே நம்ம ப்ரோக்ராமிங், தட் இஸ் லாஜிக் ப்ரோக்ராமிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் தட் டெரைவ் நியூ ஃபேக்ட்ஸ், புதிய உண்மைகளை நம்ம லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் கண்டிஷன்ஸ் மூலமாக டெரைவ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க கீழே, கிராண்ட் பேரண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அடுத்து பேரண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஜெட். அப்படின்னா ஜெட்டும் ஒய்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது தாத்தா, அப்பா, பேரன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஆன்சிஸ்டர் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இதுதான் ஒரு சாம்பிள் ப்ரோலாக் ரெப்ரசன்டேஷன், எவ்வாறு இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ இங்கே ஜான் இஸ் பேரண்ட் ஆஃப் மேரி, மேரி இஸ் பேரண்ட் ஆஃப் அலைஸ், அலைஸ் இஸ் பேரண்ட் ஆஃப் சோஃபி. இது ஃபேக்ட், ஃபேக்ட் 1 2 3 இருக்குது. அடுத்து ரூல் நம்ம முன்னாடி பார்த்தது தான், எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. ஜான் எக்ஸ், மேரி ஒய். அடுத்தது ஜான் எக்ஸ்,
அந்த YZ ரெப்ரசன்டேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கிராண்ட் பேரண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் கிராண்ட் பேரண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ் இஸ் பேரண்ட் ஆஃப் ஜெட்னு சொல்லிட்டாங்க. ஜெட் இஸ் பேரண்ட் ஆஃப் ஒய். இப்போது கொரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் இஸ் கிராண்ட் பேரண்ட் ஆஃப் எக்ஸ், ஹூ இஸ் எக்ஸ், ஆப்வியஸ்லி அலைஸ். இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம கடைசியாக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எக்ஸ் யார் அப்படின்றத நம்ம இங்கே இந்த ப்ரோக்ராம் மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தானாகவே எக்ஸுக்கு என்ன வேல்யூ, யார் அந்த எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கும். இதுதான் எவ்வாறு நாம் கம்ப்யூட்டரை ஏஐ மூலமாக தன்னியக்கத்தில் செயல்பட வைப்பது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து the applications of logic programming. இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராமிங். முதலாவதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் காணொலி முன்கூட்டி நம்ம பார்த்த காணொலியிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் பர்டிகுலராக ரூல் பேஸ்டு ரீசனிங்கில் எல்லாம் இந்த லாஜிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ரூல் ரெப்ரசன்ட் பண்ணி நாலேஜ் பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம். அடுத்து ஆட்டோமேட்டட் தியரம் ப்ரூவிங், மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸ், லாஜிக் சால்வர்ஸ். ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இந்த லாஜிக் ப்ரோக்ராமிங் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். அடுத்து டேட்டா பேஸ் கொரி. இப்போ ஒரு டேட்டா பேஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம ஒரு டிடெக்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொரியை கொடுத்து இந்த கொரிக்கு என்ன ரிலவெண்டடான ஒரு ரிசல்ட் அப்படின்னு நம்ம இந்த டேட்டா பேஸ் கொரிங், அதாவது லாஜிக் ப்ரோக்ராமிங் வச்சு டேட்டா பேஸ் கொரிங்கில் கண்டுபிடிக்கலாம். கடைசியாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டொமைனில் கிராமர் பாசிங். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிராமர்லின்னு ஒரு டூல் வந்திருக்கு. அந்த கிராமர்லி டூலில் நம்ம ஏதாவது ஒரு டைப் பண்ணோன்னா ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் அதில் இருக்கிற கிராமர் மிஸ்டேக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஈவன் வேர்டில் கூட, வேர்ட் ப்ராசஸரில் கூட அந்த சாஃப்ட்வேரில் நம்மளுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸையும் கிராமர் மிஸ்டேக்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அது எவ்வாறுனா இந்த லாஜிக் ப்ரோக்ராமிங்கோட பயன்பாட்டின் மூலமாக அதை தெளிவாக கண்டுபிடிக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரீசனிங். முந்தைய காணொலியில் நாம் பார்த்தது ஃபார்வர்ட் செயினிங் அண்ட் பேக்வேர்ட் செயினிங். இந்த இரண்டு செயினிங் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரீசனிங் இருக்குது. ஸோ முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஃபார்வர்ட் ரீசனிங். இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரீசனிங் வந்து மெயினாக 2 அப்ரோச்சஸ் வந்து லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லாஜிக் ப்ரோக்ராமிங்லும் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த 2 மெத்தடும் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரீசனிங்கும் பேக் போனாக செயல்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் செயினிங் டெக்னிக் தான் இந்த ரீசனிங்க்கு பேக் போனாக செயல்படுது. இந்த ஏஐ மற்றும் இந்த லாஜிக் ப்ரோக்ராமிங் ப்ரிடிக்ஷனுக்காக இன்ஃபரன்ஸ்க்கு இந்த முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி பகுத்தறிவு இரண்டும் முக்கியமான அணுகுமுறைகளாக பார்க்கப்படுகிறது. நாம் முதலில் பார்க்க இருப்பது ஃபார்வர்ட் ரீசனிங். இந்த ஃபார்வர்ட் ரீசனிங்க்கு உள்ள ஃபார்வர்ட் செயினிங் தான் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. முன்னோக்கி நியாயப்படுத்துதல், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி முன்னர் பார்த்த அந்த காணொலியில் ஃபார்வர்ட் செயினிங்கை எப்படி வந்து அப்ளை பண்ணி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுன்றதெல்லாம் நம்ம கிளியராக பார்த்தோம். அதுக்கு எந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த ஃபார்வர்ட் செயினிங்கை நம்ம டேட்டா ட்ரிவன் அப்ரோச்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு அடுத்ததாகவும் இந்த மெத்தடை நம்ம பாட்டம் அப் அப்ரோச், அதாவது வந்து கீழிருந்து மேலான ஒரு அப்ரோச்சுன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்புட்லேருந்து அவுட்புட்டை நம்ம கொண்டு வர்றதுனால இது பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது மெயினாக எக்ஸ்பர்ட் சிஸ்டம் மற்றும் இஐ, அதாவது நிபுணத்துவ சிஸ்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்னென்னா ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்னென்ன இன்புட், அதாவது வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ், இப்போ வீல் அலைன்மெண்ட் அண்ட் வீல் ஃபிக்ஸிங் அதெல்லாம் இருக்கும். ஸ்டேரிங், என்ஜின், பாடி, பெயிண்டிங், அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக இருக்கும். அதில் என்னென்னலாம் மெட்டீரியல் நம்ம கொடுத்தா அந்த கார் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகி அந்த யூனிட்லேருந்து வெளியே வருது அப்படின்றது தான். அதான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ரூல் பேஸ்டு சிஸ்டம், அதாவது இந்த மெடிக்கல் டொமைனில் நான் சொல்லியிருக்கேன் முன்கூட்டியே, இந்த
ரூல் பேஸ்டு சிஸ்டம் எல்லாம் இந்த ஒரு நம்ம சிம்டம்ஸை சொல்லும்போது நமக்கு என்னென்னலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, இல்லை இருமல் இருக்குது, இல்லை ஜுரமாக இருக்குது, உடம்பு வெப்பநிலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு ரூல் கொண்டு வரும். இஃப் த டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் இஸ் அபோவ் திஸ் லெவல், அப்புறம் காஃப் இருக்குது, அடுத்தது நமக்கு சளி இருக்குன்னா தென் இட்ஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் கன்க்ளூட் பண்ணிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் டயக்னாசிங் எ டிசீஸ். இதில் முதல்ல ரூலை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, 2 ரூல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல், இஃப் சம்மோன் ஹேஸ் எ ஃபீவர் அண்ட் காஃப் தே மே ஹேவ் ஃப்ளூ. யாருக்காவது ஜுரம், உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு இருமல் இருக்குன்னா அவங்களுக்கு ஃப்ளூ அப்படின்ற ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் ஃப்ளூ இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கணும், லிக்விடாக தண்ணி ஆகாரமாக சாப்பிட்ணும் அப்படின்றத அங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இது ரூல்ஸ். அடுத்து ஃபேக்டை நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபேக்ட்? ஜான் ஹேஸ் எ ஃபீவர், ஜான் ஹேஸ் எ காஃப். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஃபேக்ட் கொடுத்துட்டாங்க, இன்புட் கொடுத்துட்டாங்க. ஒரு இன்புட் என்ன, ஃபஸ்ட் இன்புட் ஜான் ஹேஸ் எ ஃபீவர், அது ஒரு இன்புட். 2வது ஜான் ஹேஸ் எ காஃப். இப்போ இதை நம்ம ஃபார்வர்ட் ரீசனிங் ப்ராசஸை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னா சிமிலர் டு ஃபார்வர்ட் செயினிங். இதில் நம்ம ஃபார்வர்ட் ரீசனிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் ஹேஸ் ஃபீவர், எஸ் ஃபஸ்ட் ஒன், அண்ட் ஜான் ஹேஸ் காஃப். இங்கே அப்ளைங் ரூல் 1. ஸோ என்ன ஆகும், யாருக்கெல்லாம் ஃபீவரும் காஃபும் இருக்கோ அவங்களுக்கு ஃப்ளூ. அப்போது ஜானுக்கு ஃப்ளூ வந்துடுச்சு. அப்போது ஃப்ளூ வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தே மஸ்ட் டேக் ரெஸ்ட் அண்ட் ஹாவ் ஃப்ளூயிட்ஸ். அப்படின்னா யாரெல்லாம் ஃப்ளூ காய்ச்சல் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், திரவ ஆகாரத்தை சாப்பிட்ணும். யாருக்கு இங்கே வந்திருக்கு, ஜானுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ஸ், அப்புறம் இந்த ரூலை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், கன்க்ளூஷனை அரைவ் பண்ணிட்டோம். என்ன கன்க்ளூஷன், ஜானுக்கு ஃப்ளூ வந்துடுச்சு. ஜான் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ளூயிட் திரவ ஆகாரத்தை சாப்பிட்ணும். இதுதான் இந்த டயக்னாசிங் எ டிசீஸ் சிஸ்டம். இந்த ரூல்ஸ் ஃபேக்டை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் ரீசனிங் யூஸ் பண்ணி எவ்வாறு ஒரு தீர்வை கொண்டு வருது அப்படின்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம். அடுத்து பேக்வேர்ட் ரீசனிங். பேக்வேர்ட் ரீசனிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன பேக் போனாக இருக்கிறது பேக்வேர்ட் செயினிங். இந்த பேக்வேர்ட் செயினிங்கை நம்ம கோல் ட்ரிவன்னு சொல்லலாம் அப்படின்னு நான் முன்னாடி பார்த்த காணொலியில் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஆல்டர்னேட்டாகவும் டாப் டவுன் அப்ரோச், அதாவது மேலிருந்து கீழே, எப்படின்னா கோல்லிருந்து ஃபேக்ட்டுக்கு வர்றது. இந்த பர்டிகுலர் அப்ரோச் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோலாக் அண்ட் தியரம் ப்ரூவிங்லலாம் ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு கொஷனுக்கு கேள்விக்கு வர மாதிரி ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் இதையும் பண்ணுறோம். இதுதான் பேக்வர்ட் ரீசனிங் டெக்னிக். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டன்ஸ். இப்போது நிறைய இன்டர்நெட் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஐ சாட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே டக்குன்னு ஒரு பாப்அப் விண்டோ வரும், உங்களுக்கு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் பாட் வரும். நீங்கள் அந்த சாட் பாட்டில் கொரியை கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக உங்களை டைவர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பேஜுக்கோ இல்லை நீங்கள் என்ன கண்டென்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதே போல் கொஷின் ஆன்சரிங் சிஸ்டம். அந்த சாட் பாட்கிட்ட நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, இப்போ என்ன டெம்பரேச்சர் இந்த பர்டிகுலர் பிளேஸில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன டெம்பரேச்சர், எந்த இடத்துல அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்து அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்களோ அந்த கேள்விக்கான விடையை கரெக்டாக சொல்லும். ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, இதை நாம் விரிவாக பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா அதே டயக்னாசிஸ் சிஸ்டம் தான், அதே இதுதான். கோல் என்னாச்சு, கோல் என்ன கொடுத்துருக்குறாங்க, டஸ் ஜான் ஹாவ் ஃப்ளூ, ஜானுக்கு ஃப்ளூ ஜுரம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம கோலில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோல்லேருந்து ஃபேக்ட் இன்புட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ரூல் என்ன கொடுத்துருப்பாங்க, இஃப் ஜான் ஹேஸ் ஃபீவர் அண்ட் காஃப் ஹீ மே ஹேவ் ஃப்ளூ அப்படின்னு நமக்கு ரூல் கொடுத்துட்டாங்க. இங்கே ஜான்ன்றதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்காங்க. சம் ஒன் ஹேஸ் அப்படின்னு கொடுத்தாலும் இங்கே சம் ஒன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஜான். இந்த பேக்வேர்ட் ரீசனிங்கில் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, த கோல்
இஸ் ஜான் டயக்னஸ்ட் வித் ஃப்ளூ, அதுதான் அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரூல் என்ன சொல்லுது, ஜான் ஹேஸ் ஃப்ளூ அப்படின்னா டெஃபினட்டாக ஜான் ஹேவ் ஃபீவர் அண்ட் காஃப். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், ஜானுக்கு ஃபீவர் இருக்கணும், இது ஒரு ஃபேக்ட், இல்லை ஜானுக்கு காஃப் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு. இந்த ஃபேக்டை நம்ம இந்த கோல்லேருந்து டெரைவ் பண்ணிட்டோம். எஸ், ஸோ ஜான் ஹேஸ் ஃப்ளூ அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் வித் கோல், அகெயின் அதே ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம எண்ட் அப் வித் ஃபேக்ட்ஸில் முடிக்கிறோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேக்வர்ட் ரீசனிங் அண்ட் ஃபார்வர்ட் ரீசனிங். உங்களுக்கு மிக தெளிவாக இந்த ரெண்டு ரீசனிங்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு சாம்பிள் ப்ரோலாக் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரிகார்டிங் பேக்வர்ட் செயினிங். இதில் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்ததை ப்ரோக்ராமிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு, ஜானுக்கு ஃபீவர், ஜான் ஹஸ் காஃப். இதில் ரூல் என்ன, இஃப் ஃப்ளூ ஆஃப் எக்ஸ், ஃபீவர் ஆஃப் எக்ஸ், காஃப் ஆஃப் எக்ஸ். இதில் கொரி ஃப்ளூ ஆஃப் ஜான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் எஸ் ஜான் ஹஸ் ஃப்ளூ. இந்த டேபிளர் காலத்தில் மிக விரிவாக ஃபார்வர்ட் செயினிங்க்கு பேக்வர்ட் செயினிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. முதலாவதாக டைரக்ஷன். இந்த ஃபார்வர்ட் செயினிங்கில் டைரக்ஷன் எங்கேருந்து போகும், ஃப்ரம் ஃபேக்டிலிருந்து கன்க்ளூஷனுக்கு போகும். ஆனால் பேக்வர்ட் செயினிங்கில் கன்க்ளூஷன், தட் இஸ் கோல்லிருந்து ஃபேக்ட்டுக்கு போகும். டைப் என்ன, ஃபார்வர்ட் செயினிங்கில் டேட்டா ட்ரிவன், இதில் பேக்வர்ட் செயினிங்கில் கோல் ட்ரிவன். அதுக்கப்புறம் இதில் டைப் இன்னொன்று கூட சொல்லலாம், இது பாட்டம் அப் அப்ரோச், பேக்வர்ட் செயினிங் இஸ் டாப் டவுன் அப்ரோச். எஃபிஷியன்சி குட் ஃபார் மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ். இந்த பேக்வர்ட் செயினிங்கில் குட் ஃபார் ஸ்பெசிபிக் கொரிஸ். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு சில ஸ்பெசிபிக் கொரி ப்ராசஸிங்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதே போல் யூசேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்வர்ட் செயினிங் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், ஏஐ ஆட்டோமேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். பேக்வர்ட் செயினிங் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோலாக்லேயும் தியரம் ப்ரூவிங்லையும் யூஸ் பண்ணுறோம். கடைசியாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா டிசீஸ் டயக்னாசிஸ் சிஸ்டம், எக்ஸ்ப்ளோரிங் ஆல் சிம்டத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன டெசிஷன் கண்டுபிடிக்கிறது, டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது. பேக்வர்ட் செயினிங் எதுக்குன்னா மெடிக்கல் சேட்பாட், செக்கிங் இஃப் ஸ்பெசிபிக் டிசீஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். ரெண்டுமே மெடிக்கல் டொமைனில் மிக பெரும் பங்காற்றுகிறது. இதுதான் சம்மரி ஆஃப் திஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் செயினிங். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்க இருப்பது மேட்சிங், அதாவது பொருத்தம். இந்த மேட்சிங் எவ்வாறு இந்த லாஜிக் ப்ரோக்ராமிங்கில் செயல்படுதுன்னு பார்க்கலாம். மேட்சிங்னாலே பேசிக் பிரின்சிபல் பொருத்தம். இந்த பொருத்தம் ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் கம்பேரிங் டேர்ம்ஸ், என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம், ரூல்ஸை கம்பேர் பண்ணோம், ஆர் கொரீஸை கம்பேர் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா எதோட மேட்ச் ஆகுது, பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு படுத்தி பார்க்கும். ஸோ பொருத்துதல் என்பது சொற்களை, அதாவது ஃபேக்டை, ரூல்ஸை இல்லை கொரிஸை அதை ஒப்பீடு பண்ணி அதெல்லாம் ஒத்து போதா அதை அப்படின்றத தீர்மானிக்குது, ப்ரிடிக்ட் பண்ணுது. இதை பார்த்திங்கன்னா லாஜிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி கூடவே ப்ரோலாக்ன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணுது. ஸோ இதில் ஆக்சுவலி மேட்சிங் அக்கர்ஸ் இன் யூனிஃபிகேஷன். ஆல்ரெடி யூனிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் அசைன் டு ஐடென்டிக்கல் டேர்ம். எடுத்துக்காட்டாக ஜான் அப்படின்னு ஒரு ஐடென்டிக்கல் டேர்ம் இருக்குது. அந்த பர்சனுக்கு எக்ஸ், ஒய், ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை நம்ம அசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த எக்ஸ், ஒய், ஜெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பர்சனை தான் குறிக்குது. ஸோ அடுத்து இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்சிங்கை பற்றி பார்க்க போகிறோம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மேட்சிங். எக்ஸாக்ட் மேட்சிங், சரியான பொருத்தம். 2 terms must be identical. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள், 2 பொருளும் சிமிலரான பொருள். செல்ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் பிராண்டில் பர்டிகுலர் அந்த வேர்ஷன் இருக்கிற அந்த மாடலை ரெண்டும் ஒரே ஃபோனை எடுத்து பார்த்தோம்னா எக்ஸாக்ட் மேட்சிங். இப்போ ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஃபோனை வாங்கி இன்னொரு பிராண்டில் இருக்கிற இன்னொரு ஃபோனோட கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் எக்ஸாக்ட் மேட்சிங் கிடையாது. அடுத்தது வேரியபிள் மேட்சிங், மாறி பொருத்தம். அதாவது வேரியபிள்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் டு மேக் டேர்ம்ஸ் மேட்ச். அப்படின்னா வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அதில் வேல்யூஸை கொடுத்து பண்ணுறது.
கடைசியாக பேட்டர்ன் மேட்சிங், வடிவ பொருத்தம். ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் நிறைய இருக்குது. அதில் ரெட் ஆப்பிள் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது. க்ரீன் ஆப்பிளும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கணும். மேங்கோவுக்கும் ஆப்பிளுக்கும் வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் ஸ்ட்ரக்சர், வடிவ பொருத்தத்தில் நம்ம மேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த 3 மேட்சிங்கும் ஏஐ கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் மேட்சிங், அதாவது சிம்பிள் மேட்சிங் கூட சொல்லலாம். நான் முன்கூட்டியே சொன்னேன், ஜான் இஸ் ஃபாதர் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஈக்குவல் டு ஜான் இஸ் ஃபாதர் ஆஃப் மேரி. இது எக்ஸாக்டாக சேம் தான், இதில் நம்ம எந்த மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. வேரியபிள் மேட்சிங் அப்படின்னா யூனிஃபிகேஷன். இங்கே பாருங்கள், ஜான் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸ், அதுக்கு ஜான் இஸ் ஃபாதர் ஆஃப் மேரி. இங்கே எக்ஸ் யாருன்னா மேரி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுதான் வேரியபிள் மேட்சிங். அடுத்து பேட்டர்ன் மேட்சிங். பேட்டர்ன் எப்படின்னா ஜான் இஸ் அ பேரண்ட் ஆஃப் மேரி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஃபேக்டில். அப்போ கொரியில் ஜான் இஸ் பேரண்ட் ஆஃப் எக்ஸ், ஹூ இஸ் எ எக்ஸ், அந்த எக்ஸ் இஸ் மேரி அப்படின்றத அந்த பேட்டர்ன் மூலமாக மேட்ச் பண்ணிக்குது. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டாபிக், இந்த முடிவுரை அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are discussed about forward chaining, backward chaining. briefly இந்த forward chaining-ம் backward chaining-ம் எவ்வாறு ஃபார்வர்ட் ரீசனிங் மற்றும் பேக்வேர்டு ரீசனிங்க்கு பேக் போனாக இருக்குது. மேலும் மேட்சிங் எவ்வாறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டெசிஷனை வந்து டெரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலி மூலம் விரிவாக பார்த்தோம். அதோட யூனிஃபிகேஷனையும் பார்த்தோம், மேட்சிங் பார்த்தோம், யூனிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.